வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதிவிட்டிருக்கிறாரு. யுஎஸ் ஹேஸ் லாஸ்ட் இந்தியா அண்ட் ரஷ்யா டு சைனா அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்கிறார். யுஎஸ் சைனாவிற்கு இந்தியாவையும் ரஷ்யாவையும் இழந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்தியா டுடே தன்னுடைய கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க, அவர் பாதி உண்மை தான் சொல்லியிருக்காரு, மீதி உண்மையை சொல்லலை. அந்த மீதி உண்மை என்ன? இந்த இந்தியாவும் ரஷ்யாவும் சைனாவுக்கு அருகாமையில் போவதற்கு காரணமே டொனால்ட் ட்ரம்புடைய ட்ரேடு பாலிசியும் அவருடைய வணிக கொள்கையும் அவருடைய அக்ரெசிவ்னஸ். அவர் அளவுக்கு மீறி ஆர்வம் காட்டி தான் நினைச்சதெல்லாம் மற்றவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்ட மனப்போக்கும் தான் இன்னைக்கு ரஷ்யாவும் இந்தியாவும் சீனாவை நெருங்கி போறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே சொல்லியிருக்காங்க. இது இந்தியா டுடே மட்டும் இல்லை, அமெரிக்காவில் உள்ள இதுக்கு முன்னாடி பெரிய பதவி பொறுப்பு இதெல்லாம் வகிச்சவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ ஜான் பால்டன் அப்படிங்கிறவர் வந்து முன்னாள் டிப்ளமேட்டாக இருந்தவர். அதை தவிர அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருந்தவர். அவர் வந்து சொல்றாரு, நம்முடைய அமெரிக்க அதிபர் தன்னுடைய டிசாஸ்டர்ஸ் ட்ரேட் பாலிசி, அதாவது விரும்பத்தகாத நிச்சயமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய தன்னுடைய வணிக கொள்கையின் மூலம் என்ன பண்ணாரு? he has shredded இந்தியா யுஎஸ் ரிலேஷன்ஸ். இந்தியாவுக்கும் யுஎஸுக்கும் இடையில் இருந்த நல்லுறவை சுக்குநூறாக கிழித்து எறிந்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நிக்கலஸ் பர்ன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இவர் இதுக்கு முன்னாடி வந்து சைனாவுக்கு வந்து அம்பாசிடராக இருந்தவர், இந்தியா யுஎஸுடைய அம்பாசிடராக இருந்தவர். அவர் சொல்றாரு, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. ஏலியனேட் இந்தியா அண்டர் மீன்ஸ் யுஎஸ்எஸ் ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ். யுஎஸ் வந்து எப்படிப்பட்ட நோக்கங்கள்லாம் உலக அளவில் வைத்திருக்கிறதோ அந்த நோக்கங்கள் அத்தனையுமே தவிடுபொடியாகிவிடும் இப்பொழுது நம்முடைய அமெரிக்க அதிபர் மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகளால். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த ரஷ்யா, சீனா, நார்த் கொரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்சிஸ் ஃபார்ம் ஆகுனா அந்த ஆக்சிஸை எதிர்த்து அமெரிக்கா நிற்கிறதுக்கு இந்தியாவுடைய துணை ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்றாரு. ஆனால் இது நம்ம ஊரில் வந்து இந்த அல்லக்கைன்னு சொல்லுவாங்க. இப்போ யாராவது பெரிய ஒரு சொல்லிட்டாருன்னா அவர் சொன்னது அத்தனை சரிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சரஸ்வதி சபதம்னு ஒரு படத்தில் வந்து மனோரமா வந்து ஆட்சின்னு சொல்லி எல்லாரும் அன்புடன் அழைக்கப்பட்ட மனோரமா வந்து நாகேஷுடைய மனைவியாக நடிப்பாங்க. அவங்க வந்து ராணிக்கு வந்து ஒரு தோழி. அப்போ இவர்கிட்ட சொல்லுவாங்க, தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் லிஸ்ப்னு சொல்லுவாங்க, அதாவது வார்த்தைகள் வந்து கொஞ்சம் வேற மாதிரி வரும், தானா ராணா இதெல்லாம் சரியா வராமல் வரும். அவங்க வந்து சொல்லுவாங்க, ராணி பச்சை கொக்கு பதக்குதுன்னு சொன்னா ஆமா, சிவப்பு கொக்கு சேர்ந்து பதக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராணி பச்சை கொக்கு பறக்குதுன்னு சொன்னா ஆமா, அதோடு சேர்ந்து சிவப்பு கொக்கும் சேர்ந்து பறக்குது அப்படின்னு சொல்லணுமா. அந்த அளவுக்கு அவங்க ராணி அம்மா என்ன சொன்னாலும் தலையாட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி அந்த நாட்டில் நம்ம நாட்டிலையும் இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள், அந்த நாட்டிலையும் இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து அந்த பீட்டர் நவரோனோன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, ரஷ்யா உக்ரைன் வந்து யுத்தத்தை வந்து அவர் எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு, இது மோதியுடைய யுத்தம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஏற்கனவே அந்த நாட்டில் வந்து திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க வந்து ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறதுனால தான் இது ரஷ்யாவுக்கு வந்து பணம் கொடுக்குறீங்க, அந்த பணத்தை வச்சு தான் ரஷ்யா வந்து தன்னுடைய படைபலத்தை பெருக்குது. இது ரஷ்யா படைபலத்தை பெருக்குன்னா நம்ம வந்து ருப்பி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ரூபா கொடுக்குறோம், அவங்களுக்கு டாலர் கொடுக்கல. அப்ப இந்த ரூபாயை வச்சு அவர் எங்க போய் படைபலத்தை பெருக்குவார்னு சொல்லி தெரியல. ஏதாவது பேசணுங்கிறதுக்காக அளவுக்கு மீறி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா வந்து தெரியுது. இதுல இன்னொன்று என்னன்னா, ரஷ்யா இவங்க வந்து சைனாவுக்கு வந்து இதே மாதிரி டாரிஃப் கூட்டினார், வரி வந்து 145 விழுக்காடு கூட்டினார். நமக்கு வந்து 50 விழுக்காடு கூட்டியிருக்காரு. ஆனா கூட்டிட்டு 90 நாள் அதை டிஃபர் பண்ணார். இவருக்கு சைனாவை பத்தி உள்ளூர பயம் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். அதே சமயம் அதை ஒரு த்ரெட்டாகும், நீங்க இப்ப எங்களுக்கு பணிஞ்சு வந்துட்டீங்கன்னா நாங்க இந்த டாரிஃப் கூட்டினது வந்து நாங்க குறைச்சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதே தான் நமக்கும் சொன்னார், நீங்க ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறது நிப்பாட்டுங்க, அப்படி இல்லைன்னா இந்த பெனல்ட்டி முதல்ல 25% போட்டுட்டு பெனல்ட்டியா இன்னொரு 25% போடுறேன், ஏன்னா நீங்க ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கீங்க, அதை நிப்பாட்டுங்க. ஆனா இந்தியா வந்து இந்த விஷயத்துல வந்து
நான் நினைக்கிறேன் இந்தியா வந்து ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப ஸ்டெடியா நடந்துகிட்டு இருக்காங்க. நமக்குன்னு சாவர்னிட்டி ஒன்று இருக்கு, அந்த சாவர்னிட்டி நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது உறுதியா இருக்காங்க. ஆனா தப்பு எங்க நடக்குதுன்னா, நான் ஏற்கனவே 2-3 தடவை சொல்லியிருக்கேன். இவங்க ரஷ்யாட்ட இருந்து வாங்குற குரூட் ஆயில்ல வந்து பெரும்பகுதி பிரைவேட் செக்டாருக்கு ஏன் கொடுக்குறாங்க? அவங்க பிரைவேட் செக்டார் வந்து அதை ரிஃபைன் பண்ணி அதே வெஸ்டர்ன் யூரோப்புக்கு, ரஷ்யாட்ட இருந்து இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்க டைரக்டா, இப்போ இன்டைரக்டா ரஷ்யாவுடைய ஆயில வாங்குறாங்க. வெஸ்டர்ன் யூரோப்புக்கு நல்ல லாபத்தோடு விற்கிறாங்க. ஒரு 7 மாசத்துல வந்து அம்பானி குரூப் வந்து 50,000 கோடி ரூபாய் லாபம் மட்டும் ஈட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொருளாதார நிபுணர் வந்து சமீபத்தில் வந்து சொன்னார். அப்ப இந்த அளவுக்கு செய்யும் போதுதான் அவங்க என்ன சொல்றாங்க, அமெரிக்காக்காரங்க நம்மளை பார்த்து, இந்த பர்ன்ஸ் மாதிரி ஆளுங்க வந்து நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இது பர்ன்ஸ் இல்ல, நெவரோனோ, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க நீங்க வாங்குறதெல்லாம் வந்து உங்க நாட்டு மக்களுக்கு பயன்படல, சில பேருக்கு பணக்காது, பிராமின்ஸ்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா, அதை பத்தி விவரமா ஏற்கனவே பேசியிருக்கோம். சில பேருக்கு வந்து தான் அந்த இது வந்து பலன் தருதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த குற்றச்சாட்டு இந்தியா வந்து சரியான பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த குற்றச்சாட்டு சரியான குற்றச்சாட்டு தான். பட் ஷார்ட் ஆஃப் தட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம நாட்டுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்கு. யாரோ ஒருத்தர் இங்க வந்து நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும், இல்லைன்னா உனக்கு அதை பண்ணிடு இதை பண்ணுன்னு சொல்லி பூச்சாண்டி காட்டினா அது பயந்துட்டு போக முடியாது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், முன்னொரு தடவை நான் சொல்லியிருக்கேன், நிக்சன் அது மாதிரி தான் மிஸ்ஸஸ் காந்தியை பயமுறுத்தினார். ரொம்ப கீழ்த்தரமா பேசினார். அமெரிக்கன் பிரசிடென்ட் நிக்சன் வந்து பங்களாதேஷோட, நமக்கு வந்து பாகிஸ்தானோட கிளாஷ் இருந்துச்சு, பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாடு உருவாயிரும் அப்படிங்கிற நிலைமை வந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு நிக்சன் சொன்னாரு, 200 டேங்க் அனுப்பி வச்சிருக்கோம், மாடர்ன் டேங்க், அது உங்க நாட்டை வந்து தூள் தூளாக்கிரும், உங்க ராணுவத்தையும் உங்க நாட்டையும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே இவங்க வந்து சொன்னாங்க, மிஸ்ஸஸ் காந்தி சொன்னாங்க, நட்பான ஒரு நாடுங்கிற முறையில எங்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, அந்த அறிவுரைகளை கேட்டுவிட்டு எங்களுக்கு சொந்தமான முடிவுகளை எடுக்கும் எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ பக்கத்தில் இருந்த ஹென்ரி கிசிஞ்சர் வந்து வெளியில வந்து சொன்னாரு, மேடம் நீங்க இந்த அளவுக்கு கடுமையா எங்களுடைய பிரசிடென்ட் பேசியிருக்கட்டுமான்னு. அந்நேரம் இதே தான் சொன்னாங்க இவங்க, மிஸ்ஸஸ் காந்தி, இந்திரா காந்தி. ஏதோ 2000 கிலோமீட்டர் 2000 மைல் தள்ளி உட்காந்துக்கிட்டு நம்ம மற்ற நாடுகள்லாம் காலனி மாதிரி பார்க்குற காலம் எல்லாம் போயிருச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த 200 டேங்க்கும் வந்துச்சு, என்கேஜ் பண்ணாங்க. பாகிஸ்தான் வந்து தூள் தூளா நொறுக்கிறது இந்திய ராணுவம். நிக்சனுக்கு அதை விட பெரிய மூக்குடைப்பு எதுவுமே நடந்திருக்க முடியாது. இப்ப அதே மாதிரி மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து புட்டின் வந்து சொல்றாரு, ரஷ்ய அதிபர் வந்து இந்த ரஷ்யாவும் இந்தியாவும் சீனா பக்கம் நெருங்கி போறாங்கன்னா பேசும்போது அவர் 2 வாரம் சொல்றாரு, யூ கேனாட் டேக் இந்தியா ஃபார் கிராண்டட், அப்படியெல்லாம் நீங்க செய்யக்கூடாது அமெரிக்காவை பார்த்து. அடுத்து இந்த கலோனியல் எரா இஸ் ஓவர், அது நிஜம்தான். ஒரு காலத்தில் காலனியை நடத்திக்கிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது, அது மாதிரி நடத்துன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த இதுல வந்து இந்தியா இன்னும் தொடர்ந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். ஏன்னா நம்முடைய ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ரஷ்யா சீனா இந்த 2 கூடயும் நம்மளை நெருக்கமா கொண்டு போகும். 30 வருஷமா யூஎஸ் கூட படிப்படியா அவங்களோட உறவை வந்து நம்ம மேம்படுத்திக்கிட்டு இருந்தோம். அந்த சோவியத் யூனியன் கொலாப்ஸுக்கு அப்புறம் மல்டி போலாரா வந்து உலகம் மாறிக்கிட்டு இருக்கிறத நம்ம உணர்ந்து அமெரிக்கா கூட நம்முடைய உறவை வந்து வளர்த்துக்கிட்டே இருந்தோம். அத்தனையும் வந்து ஒரு நொடியில் வந்து காலி பண்ணிட்டு, இந்த பாஞ்சாலி சபதத்துல வந்து பீமன் வந்து சொல்லுவான், தர்மன் வந்து நாட்டை வச்சு இழந்த உடனே, சக்கரவர்த்தி என்றே மேலான் தன்மை படைத்திருந்தோம், பொக்கென ஓர்கணத்தே எல்லாம் போக தொலைத்து விட்டாய் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அரும்பாடுபட்டு 30 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸை எல்லாம் கொஞ்சம் குறுக்கிக்கிட்டு, நமக்கு இடையில உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் பெருக்கிக்கிட்டு இந்த 2 நாடுகளுடைய நல்லுறவை வளர்த்துக்கிட்டு 2 நாடுமே, நம்ம மட்டும் இல்லை, அவங்களுடைய இன்ட்ரெஸ்டுக்காக வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெஸ்ட் பெட்டு சைனாவுக்கு எதிராக வந்து இந்தியா தான் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதனால நம்மள ஒரு பக்கம் பாகிஸ்தான் வந்து கொம்பு சீவி விட்டுக்கிட்டே இருந்தாலும் நம்மளே வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையும் ஒரு நொடியில தன்னுடைய அரகண்ட் பேச்சினாலையும் அக்ரெசிவ் ட்ரேட் பாலிசியினாலையும் இவர் இந்த டொனால்டு அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து காலி பண்ணிட்டார். இந்த நேரத்தில் நம்ம வந்து நம்முடைய இறையாண்மை காப்பதற்காக என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்தியா வந்து ரொம்ப மெச்சூரா ரொம்ப முதிர்ச்சியா வந்து பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவர் சொன்னதுக்கு வந்து சைனாவுடைய ஈவில் கரங்களில் வந்து விழுந்துட்டாங்க ரஷ்யாவும் இந்தியாவும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஒன்று தான் சொன்னாங்க, நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி நோ கமெண்ட்ஸ், எங்கிட்ட இருந்து எந்த கமெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தில் இந்தியா வந்து சரியாகத்தான் தன்னை கையாண்டு கொண்டிருக்கின்றது என்று நம்புகின்றேன். தொடர்ந்து அதே போல் நம்முடைய இறையாண்மை காப்பாற்றும் விதத்தில் பணிவில்லாமல் துணிவுடன் இருக்க வேண்டும். அதே பொழுதில் மறுபடியும் சொல்லுகின்றேன், நீங்கள் ரஷ்யாவிலிருந்து வாங்குகிற இந்த குரூட் ஆயில்ல பெரும்பகுதியை
நம்முடைய ஐஓசி போன்ற பொது நிறுவனங்களுக்கு கொடுத்து அதன் மூலம் மக்களுக்கு மிக பெருத்த அளவில் பெட்ரோல் கிடைப்பதற்கும் பெட்ரோல் விலையை குறைப்பதற்கும் நீங்கள் முயற்சி எடுத்தீர்கள் என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.